அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல், இரண்டு தகவல். மார்க்கத்தை சாட்டாக வச்சு ஒரு அந்நிய மதத்தவரை கொன்று மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தின ஒரு சம்பவம். இலங்கையர் ஒருவரை கொன்று எரித்த சம்பவம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கடந்த 2021 டிசம்பர் மாதம் 4ஆம் திகதி பிரியந்த் இந்த நபரை பார்த்தீங்கன்னா இவர் ஒரு மேனேஜராக இருக்கிறாரு, ஃபேக்ட்ரியில் மேனேஜராக இருக்கிறாரு. அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு குழு, அந்த நாட்டினுடைய ஒரு என்ன சொல்கிறது, அதுக்கு ஒரு போராளி குழு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு குழுவுடைய போஸ்டர் ஒன்று இவர் கிழிச்சு வீசிட்டாரு, கிழிச்சு டஸ்ட்பினில் போட்டுட்டாரு அப்படின்ற காரணத்துக்காக பாகிஸ்தானியர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து, ஒரு சில குழு ஒன்று சேர்ந்து அடித்து அந்த நபரை வண்டியில் வச்சு அதுக்கப்புறமா எரிச்சிருந்தாங்க. இது சம்பந்தமாக கிட்டத்தட்ட 120 பேரை கைது பண்ணியிருந்தாங்க பாகிஸ்தானிய போலீஸார். அதன் பிறகு இவர் இந்த பிரியந்த் ஃபேக்ட்ரி மேனேஜராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர். அதுக்கப்புறமா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பெரிய பெரிய போராட்டமெல்லாம் நடந்துச்சு. அதே மாதிரி நிறைய பேர் அவருக்கே ஆதரவாக குரல் கொடுத்தாங்க. அதன் பிறகு அதிரடியாக கைது செய்யப்பட்டவர்களுக்கான சட்டம் நிறைவேற்றப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிலையும் குறிப்பாக 6 பேருக்கு இதில் சம்பந்தப்பட்ட முக்கிய குற்றவாளிகள் 6 பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படும். அதே போல் மேலும் 7 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிச்சிருக்காங்க பாகிஸ்தானிய நீதிமன்றம். அதே மாதிரி மேலும் 76 பேருக்கு கடூழிய சிறை தண்டனை 2 வருடத்துக்கு விதிக்கப்பட்டுள்ளது. நிறைய பேர் இப்போ சிங்கள மதத்தவர்கள் நிறைய பேர் பாகிஸ்தானுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு வராங்க. ஏன்னா அந்த டைமில் மிகப்பெரிய ஒரு பிரளயமே ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி நான் அந்த ஃபேஸ்புக்கோடு அப்படியே அந்த பேஜோடையே தூக்கி போட்டிருக்கிறேன். அரபு நாட்டில் சந்தையில் விற்கப்படும் பெண்கள், என்ன ஒரு அநீதி இது, பெண்களை சந்தையில் விற்கின்றார்களா அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டிருக்கு. எதுன்னா காவி படை அப்படின்னு இருக்குது அவருடைய ப்ரொஃபைல். அதுதான் வீடியோவை நல்ல ஸ்லோ மோஷனில் போடுறேன். அங்கே பாருங்கள், மூஞ்சி பாருங்கள். இப்போ திறந்து மூடப்பட்ட மூஞ்சி நீங்கள் வேணால் இன்னொருக்கா பின்னால் போய் வேணாலும் பாருங்கள். திறந்து மூடக்கூடிய மூஞ்சிகளை முதல்ல பாருங்கள். சரியா? யாருன்னு பார்த்தா இது எல்லாமே முகம் மூடி போட்டு திருடின திருட்டு கும்பல். ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து முகமூடி போட்டு திருடின கும்பல். திருடர்களை பிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் சொல்லும் போது இன்னைக்கு சந்தை, இன்னைக்கு வியாபார சந்தை, இன்னைக்கு வியாபாரம் இவங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு நபர் நக்கலுக்கு மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. பேசும்போது அவர் சொல்கிறாரு சூக் ஹாதா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்கிறாரு. சூக்குன்றது தெரியும் தானே, மார்க்கெட். அப்போ இன்னைக்கு சந்தை இதுதான் அப்படின்ற மாதிரி அவர் பேசும்போது அந்த வசனத்தை வச்சோ தெரியல, சில முட்டாள்கள் இதையும் ஒரு வீடியோவாக ஃபேஸ்புக்கில் வைரல் பண்ணி விட்டுருக்காங்க. அரபு நாட்டில் சந்தையில் விற்கப்படும் பெண்கள் அப்படின்னு, அதுவும் தமிழில் எழுதி அந்த காவிப்படை அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜ் ஓனர் தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு. இந்த போஸ்ட்டை போட்டதுக்கு அதுக்கு ஒரு சில முட்டாள் கூவைங்க என்ன மாதிரி எல்லாம் மெசேஜ் போட்டு கமெண்ட் பண்ணியிருக்க தெரியுமா? ஏதோ ஒரு அந்த மதத்தை எப்படியெல்லாம் இழிவுபடுத்த முடியுமோ, எவ்வளவெல்லாம் கேவலப்படுத்த முடியுமோ, அதே மாதிரி இந்தியாவில்னு சொல்லும்போது பாருங்க அது எப்படி அந்த அரசியலை திணிக்கிறானுங்கன்னு. மோடிஜி நிரந்தர ஆட்சியில் இருந்தால்தான் இது நடக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த கமெண்ட்ஸை ஸ்டாப் பண்ணி புஷ் பண்ணி பாருங்க. நிறைய கமெண்ட்
இது எதுக்குடா வெள்ளையும் சொல்லையுமா அலையிங்க அப்படின்னு கேட்குறதும். ஒரு சிலர் வந்து கணவன் செத்தா பெண்ணுடைய கையையும் காலையும் கட்டி கொண்டு கட்டா தூக்கி சிதையில் வச்சு உயிரோடு எரிச்சிருவானுங்களாமே அப்படின்ற மாதிரி எவ்வளோவெல்லாம் பொய் பேச முடியுமோ, எவ்வளோ இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளோவெல்லாம் இழிவுபடுத்தி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கமாண்ட். அந்த என்ன அதோடைய உண்மைத்தன்மை என்ன, இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அதை பற்றி எதுவுமே யாருமே சிந்திக்கிறது இல்லை. அது ஒரு மதமாக கிடைச்சிருச்சா அந்த மதத்தை எப்படியெல்லாம் இழிவுபடுத்தலாம், எப்படியெல்லாம் அதை வந்து கேவலப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. அந்த சிந்தனை இல்லை. கொஞ்சமாவது இதை கொஞ்சம் உற்று நோக்கி பார்ப்போமே, என்ன இதுன்னு பார்ப்போமே அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் அதில் ஒரு சிலர் வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக, அதுவும் ஒரு சிலர் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு மோசமாக ஃபோட்டோ எடிட் பண்ணி போட்டுக்கிறாங்கன்னு. அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு சிலர் மட்டும், அதுவும் அந்நிய மதத்தவர்கள் தான், முஸ்லீம்கள் அல்லாத ஒரு சிலரும் அடை சங்கிகளா அது வந்து அப்படி இல்லைடா திருடர்களை பிடிச்சி கட்டி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் திட்டி போட்டுருக்குறாங்க அதில் அப்படி பேசும்போது. அதுவும் யார், இஸ்லாமியர் அல்லாதவர்கள். சில பக்கம் புரிந்து கொள்ளக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருந்தும் உண்மையே தெரிந்திருந்தும் பொய்யாக பதிவுகள் இடக்கூடியவங்க. அதே போல தான் இந்த சூழ்ச்சி எதுக்காக நான் கொண்டு வந்தேன்னா, ஆரம்பத்தில் அப்படித்தான். இது வந்து சும்மா சாதாரணமாக ஒரு சின்ன விஷயம், ஒரு போராளி குழுவிடையே ஒரு ஃபோட்டோ, அதை போஸ்டரை கிழிச்சதுக்கு தான் இவ்வளோ. இந்த பாருங்கள் எப்படியெல்லாம் பன்றியுடைய தலையில் தொப்பியெல்லாம் வச்சு ரெடி பண்ணியிருக்காங்கன்னு. அந்த குரோதம், மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வஞ்சம், அதை வந்து மக்கள் என்னைக்கு இல்லாமாக்குறாங்களோ அன்னைக்கு தான் சத்தியமாக இந்த உலகத்தில் ஒரு அமைதி கிடைக்கும். ஏன்னா அந்த அளவு, ஏன்னா நம்ம இப்போ மதத்தால் பிரிவினையாக இருக்கிறோம். மனிதாபிமானத்தை மறந்துட்டோம், மனிதாபிமானம் அப்படின்றத மறந்துட்டோம். ஏன் உங்களுக்கு தெரியுமா, நான் என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நடந்த, இப்போதைக்கு நான் இந்த நியூஸ் போடுறது யூடியூபராக இருக்கும்போது ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் நான் வணக்கம் சொல்கிறீங்க, ஏன் வணக்கம் சொல்லணும் நீங்கள்? நான் அவங்க தவறாக எதுக்காக எப்படி புரிஞ்சுக்கொண்டாங்கன்னு தெரியல. சிலருடைய புரிந்துணர்வு அதுதான். என்னையா நான் வணக்கம் சொல்லிட்டேன்டா நான் கும்பிடு போட்டுட்டேன், நம்ம கும்பிடக்கூடாது, நம்ம முஸ்லீம், கும்பிடுறது தவறு. என்னடா நான் வணக்கம் வைக்கிறது வேற, கும்பிடுறது வேறடா. வணக்கம், காலை வணக்கம், அதை இங்கிலீஷில் மீன் பண்ணினா என்ன? குட் மார்னிங். குட் மார்னிங்கு தமிழ் மீனிங் என்ன அப்படின்னு கேட்டால் காலை வணக்கம். அப்போ இங்கிலீஷில் குட் மார்னிங் சொல்லுவீங்க, இங்கிலீஷில் குட் மார்னிங் சொல்லுவீங்க, தமிழில் காலை வணக்கம் சொல்லக்கூடாது. ஆனால் போங்கடா. இதுதான் மக்கள், இதுதான் நம்மளோட மக்களுக்குள்ள இருக்கிற டிஃப்ரென்ஸ். இதைத்தான் நாம் புரிஞ்சுக்கொள்ளணும், இதை தான் நாம் படிக்கணும். இதை மட்டும் நாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த உலகத்தில் கம்ப்ளீட்லி பீஸ் மட்டும்தான் இருக்கும். இறைவனே துணை. பார்க்கலாம்.